الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எமது வாராந்த வகுப்பு, இந்த வகுப்பின் ஊடாக நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புக்கள் சார்ந்த ஹதீஸுகள் சஹீஹுல் புகாரிலிருந்து நாங்கள் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பும் அந்த ஹதீஸ் தொடரைத்தான் ஆரம்பமாக போகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புக்கள் சம்பந்தமாக நாங்கள் கடந்த வகுப்பிலே இரண்டு ஹதீஸ்களை படித்தோம். எத்தனை ஹதீஸ்கள்? 2 ஹதீஸ்களை படித்தோம். அப்போ அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் படிச்சிருக்கிறது மொத்தமாக 2 ஹதீஸ்கள். சஹீஹுல் புகாரியுடைய நம்பர் பிரகாரம் பார்த்தால் 3679, 3679, 80 நாங்கள் பார்த்தது. 3679, 3680 இந்த ரெண்டையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த 2 ஹதீஸும் ஒரே விதமான சம்பவத்தான் சொன்னிச்சு. என்னங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா அடுத்த வகுப்பு போய்த்திடலாம். அடுத்த ஹதீஸுக்கு என்ன உமரில் நான் ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. அதில் அங்கே யார் இருக்கிறாங்க? உம்மு சுலைம். யார்? உம்மு சுலைம். ருமைசா சொல்லப்படுகின்ற உம்மு சுலைம் இருந்தாங்க. அபூ தல்ஹாவுடைய மனைவி. அப்போ அவங்க இருக்கிறாங்க. ஓஃப் பண்ணுறாரா போட்டுறாரா? இதையிட்டு அதையிட்டாங்க லாஸ்ட்டு. அது ரெண்டும் பண்ணியா? ஓகே. அது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை காண்றாங்க? ருமைசாண்ட பட்டம், அதாவது ருமைசாண்ட் அழைக்கப்படுகின்ற அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவோட மனைவி. அவங்களோட பேர் என்னது? உம்மு சுலைம். அவங்கள காண்றாங்க. அதே நேரத்தில் வேற என்னத்தை கண்டாங்க? செவி விடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சத்தம், அவர்களுடைய ஒரு அரவம், அவர்கள் நடப்பதை போன்று அல்லது அவர்கள் செல்வதை போன்ற ஒரு சத்தத்தை அவர்கள் செவியுறுகிறார்கள். அப்போ யார் என்று கேட்ட நேரத்தில் பிலால் என்று சொல்லப்படுகிறது. வேற என்னதை கண்டாங்க? ஒரு மாளிகை. அந்த மாளிகையுடைய முற்றத்தில் ஒரு பெண் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறா? ஒரு பெண் இருக்கிறா. அப்போ இந்த மாளிகை யாருடைய என்று கேட்குறாங்க. கேட்குற நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இவங்க அதுக்குள்ள நுழைய பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரோஷம் ஞாபகத்துக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? கொஞ்சம் தண்ணி. உமர் என்ன சொல்றாங்க? சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் உங்கள் மீது ரோஷம் கொள்வேனான்னு கேட்குறாங்க. சரி, அப்போ இதே மாதிரி ஒரு ஹதீஸ் தான் நாங்கள் 3680வது ஹதீஸை நாங்கள் பார்த்தோம். அப்போ இதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சரி, இப்போ நாங்கள் அடுத்தது இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க போகிற ஹதீஸ் 3681வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஹம்சா அன் அபீஹி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பைனமா அன நாயிமுன். அப்போ இதுவும் ஒரு கனவு தான். இது யாருடைய கனவு? இது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காண்கின்ற கனவு. பைனமா அன நாயிமுன், நான் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் ஒரு கனவு காணுகிறேன். என்ன கனவுன்னு கேட்டால், ஷரிப்து யானி அல்லபன், நான் பால் அருந்துகிறேன். ஹத்தா அந்துர இலர் ரிய்யி அல்லது ரையி. ரிய்யின்னு சொன்னால் அதாவது பால் குடித்து அந்த போதுமான அளவு குடிக்கிறது, வயிறு நிறைய குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வயிறு நிறைஞ்சி எனது எஜிரி ஃபி துஃபுரி அவு ஃபி அதுஃபாரி, எனது நகத்தால அல்லது நகங்களால் அது பொங்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பால் குடிக்கிறாங்க. அந்த பால் குடித்து அவருடைய வயிறு நிரம்பி அவருடைய நகம் அல்லது நகங்களால் அது பொங்கியது அப்படின்னு அந்த அளவுக்கு குடிக்கிறாங்க. குடித்ததுக்கு பின்னால் சும்மா நாவல் து உமர், நான் என்ன செஞ்சேன், நான் குடித்து முடித்ததுக்கு பின்னால் நான் உமருக்கு கொடுத்தேன் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபகாலு மா அவ்வல் தஹு. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீங்க? கனவு கண்டா அந்த கனவுக்கு ஒரு விளக்கம் இருக்குமா இல்லையா, அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க. கால அல் இல்ம், அவங்க என்ன சொல்கிறாங்க, அறிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் வந்து முதலாவது விஷயம் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம், நபிமார்களுடைய கனவு. நபிமார்களுடைய கனவு என்னது, வஹி, உண்மையானது, அது வஹி ஒன்று. இரண்டாவது, உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு. அவர்களுக்கு அல்லாஹ்வின் பால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவென்பது வஹி, அந்த வஹியின் மூலமாக அவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சிறப்பு மிக தெளிவாக விளங்கப்படுகிறது. அதே நேரத்தில் கனவுகளுக்கு என்ன செய்யலாம், தாபீர் சொல்லலாம். கனவுகளுக்கு தாபீர்னா பலன் சொல்றேன்னு சொல்லுவாங்க, கனவின் பலன் என்று. அதுக்கு ஒரு புத்தகமே எழுதி வச்சுக்கிறாங்க இல்லையா, கனவின் பலன். சரி, அதை பார்த்துட்டு எத்தனையோ பேருக்கு நல்ல நிம்மதி இல்லாமல் போன வரலாறுலாம் இருக்குது. ஏதாவது ஒன்றை கண்டுட்டு தேடி பார்க்குறேன், என்னது, அப்போ நான் அதை கண்டேன் இதை கண்டு போய் தேடி பார்த்தா அதில் அவன் என்ன போட்டிருப்பாங்க, பெரிய ஒரு ஆபத்தன்னு உனக்கு காத்துட்டு இருக்குன்னா அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறல. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, என்ன இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. சில நேரங்களில் ஒரு ஆபத்தை கண்டா அது ஷைத்தானுடைய தூண்டுதலாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து பயமுறுத்துகின்ற மாதிரி ஆபத்து வார மாதிரி கண்டா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் இடது பக்கமாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு 3 தடவைகள் துப்பிவிட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் அடுத்த பக்கம் திரும்பி உறங்கிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இது இதுதான் முறை. சரி, இப்போ கனவுக்கு பலன் சொல்வது என்ற ஒரு பகுதி இருக்குது. அது யாரு சொல்லணும், யாரு சொல்லணும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இல்லையா, அறிவு கற்ற மேதைகள்கிட்ட போய் என்ன செய்யணும், அதுக்குரிய விளக்கத்தை கேட்கணும். மார்க்க அறிவே இல்லாமலுக்கு ஒரு மார்க்க தோற்றத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட போனால் அவங்க என்ன செய்வாங்க, எங்களை கொண்டு போய் ஏதாவது ஒரு குழியில தள்ளி விட்டு விடுவார்கள் என்கிறத நாங்கள் நினைவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்த ஹதீஸ் 3682வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பார்த்திருந்தாலும் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்புல வாரத்தான் நாங்கள் இன்னொரு தரம் என்ன செய்ய வேண்டும், ஹதீஸை மறுபடியும் பார்க்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உரீத்து ஃபில் மனாம். இதுவும் என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவைத்தான் சொல்லுகிறது. அப்போ அவங்க கூறுறாங்க, உரீத்து ஃபில் மனாம், நான் கனவிலே எனக்கு காட்டப்பட்டது, அன்னி அன்ஸிஉ பிதல்வி பக்ரத்தின் அலா கலீபின். அவங்க சொல்றாங்க, நான் ஒரு வாளியால், பாருங்க இந்த சொல்ல விளைவிக்கோங்க, தல் பக்ரா, தல்வு பக்ரான்னு சொன்னா அந்த ஒன்று தெரியுமா, அந்த எங்களோட வயல்களில், அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ், வயல்களில் சில பகுதிகளில் இந்தியாவில் நிறைய இருக்குது, இலங்கையிலேயும் இருந்திருக்கலாம் ஆரம்ப காலங்களில். என்ன செய்வாங்கன்னா, தண்ணியை கிணத்துலேருந்து இறைக்கிறதுக்கு ஒரு மாட்டை கட்டிவிடுவாங்க. அது என்ன செய்யும், அதை ஒரு பக்கமாக விரட்டி விட்டால் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி அப்படியே என்ன செய்யும், இறைச்சிவிடும். அதே மாதிரி இந்த பாருங்க, பிதல்வி பக்ரத்தின் அலா கலீபின். பக்ரான்ற சொல்லுக்கு தான் இன்னைக்கு விளக்கம்.
இந்த பக்ரான்னு சொல்றது வந்து ஒட்டகத்துல பெண் ஒட்டகம். அந்த பெண் ஒட்டகத்தை ஒரு கிணற்று வாளியை சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நான் இறைக்கிறேன், தண்ணி இறைக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது பக்ரான்னு இந்த காஃபுக்கு சுக்கூன் செய்யப்பட்டால். பக்கரான்னு சொன்னால் என்னது? மாடு இல்லை, இது காஃப். பக்கரான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா, அந்த கிணற்றுல கப்பின்னு சொல்லுவாங்க, அந்த அந்த ரவுண்டா இருக்கும், அதுல கயிறை போட்டு இழுத்தெடுப்பாங்க. சரி, அதை சுத்தும் இல்லையா? சரி, அப்ப அந்த பக்கரான்னு சொன்னா, அப்ப அப்படி ஒன்று கட்டப்பட்டு இருந்தது. அதனால் நான் தண்ணி இறைப்பதை நான் கண்டேன். இப்ப தண்ணி இறைச்சிட்டு இருக்கிறேன். ஃபஜா அபூபக்கர், யார் வாராங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு வாராங்க. ஃபனஸா தனூபன் அவு தனூபை. இந்த தனூபன்னு சொன்னா அதாவது வெறும் வாளி இல்லை, வாளி நிறைய தண்ணி உள்ள வாளி இருக்குது, தண்ணி நிறைந்த வாளி, அதுக்கு சொல்றது தனூப். அப்ப அந்த ஒரு வாளி அல்லது இரு வாளி அவர்கள் இறைக்கிறார்கள். ஆனா நஸ்அன் தஈஃபன், ஒரு சோர்வான ஒரு நிலை இருந்தது. என்ன இருந்தது? சோர்வான ஒரு நிலை. அப்படின்னா என்ன செய்யல, அந்த இறைக்கிறதுல வந்து ஒரு சோர்வு காணப்பட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு வல்லாஹு யக்ஃபிரு லஹு, அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக, மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையோட சும்ம ஜா உமர், பின்பு யார் வாராரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபஸ்தஹாலத் கர்பன், அந்த வாளி பெரிதாக மாறிவிட்டது. இப்போ ஒரு அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைச்ச வாளியைத்தான் யாரு கொடுக்குறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுக்குறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க? தண்ணி இறைக்க, அபூபக்கர் தண்ணி இறைக்கிறாங்க. தண்ணி இறைச்சதுக்கு பின்னால மூணாவது யாருக்கு போகுது? உமர் ரலியல்லாஹு போகுது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? அவங்கள கையில போனதோட அந்த வாளி பெரிதாகிவிட்டது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஃபலம் அர அபுகரியன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இவரை போன்ற பலசாலியையும் பொத்தி கூர்மை உள்ளவரையும் நான் காணவில்லை. யார? உமர். அபுகரின்னு சொன்னா அப்படிதான், ஒரு எந்த செயலையும் நுட்பமாக நுணுக்கமாக சரியாக செய்யறாங்க அபுகரின்னு சொல்றது. அப்ப இந்த அபுகரி உமர் வந்து ஒரு புத்திசாதுலியமான வீரமான ஒரு மனிதர், இவரை போன்ற ஒரு மனிதரை காணவில்லை. எஃப்ரி ஃபரியஹு, அவர் என்ன செய்யறாருன்னு அப்படி தண்ணி இறைக்கிறாரு. ஹத்தா ரவியன் நாஸ், மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க? தாகம் தீர்கின்ற அளவுக்கு. வதரபு பிஅதனி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய ஒட்டகங்கள் ஓய்வெடுப்பதற்குரிய இடத்தையும் அந்த இடத்தில் அமைக்கிறார்கள். அப்ப ஒட்டகத்துக்கு நீர் புகட்டிட்டு ஒட்டகம் தண்ணீர் இருக்கிற இடத்துல செய்யறாங்க, ஒட்டகம் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடத்தை அமைச்சு கொள்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சரி, இந்த ஹதீஸ்ல முதலாவது அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்துல்லாஹ் இப்னு உமர் இவருடைய குன்யத் என்னது? குன்யத்துண்டா அபு உம்ம கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய இவருடைய குன்யத்து வந்து அபு அப்துல் ரஹ்மான். இவர் யாருடைய மான்? உமர் மான் சொல்லிட்டோமே இல்லையா? இவர் வந்து குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர். இவர் வந்து வேற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அமைப்புல இவர் உறவு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன உறவு? மச்சான். ஹப்ஸா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, உமருடைய மகள். இவருக்கு யாரு? சொந்த சகோதரி. அப்ப இவங்க பிறந்தது வந்து நபித்துவம் கிடைத்து 3வது வருஷத்துல இவங்க என்ன செய்யறாங்க? இவங்க பிறக்கிறாங்க. இவர்களுடைய மரணம் 70களில், அதாவது 72, 73, 74, 75 இந்த 4 கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 70களில் என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரி 70களில் இவங்க மரணிக்கிறாங்க. மக்காவில் தான் இவங்க மரணிக்கிறாங்க. இவங்க சென்ற ஊர்கள்னு பார்த்தா எகிப்துக்கு போயிருக்கிறாங்க, மதீனாவுக்கு, அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், மதீனாவுக்கு போயிருக்கிறாங்க.
இவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நேரத்தில் சிறுவராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஹது யுத்தத்தின் பொழுது இவரும் சென்றிருந்தால், ஆனால் இவர் சிறுவர் என்பதால் என்ன செய்யலை, இவரோட வயசை கணக்கில் வச்சு இவரை உஹதுக்கு கூட்டிகிட்டு போகலை. அது தவிர்ந்த ஹந்தக், அதே போல் பைஅத்து ரிதுவான், இப்படி போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள். சரி, இந்த ஹதீஸில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் காணப்பட்டது. ஏனென்றால் அவங்க ரெண்டு பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைச்சர்களாகவும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஆலோசகர்களாகவும் இருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பகுதி எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக அதிகமாக காணப்படக்கூடியவர்கள் யார்? அபூபக்கர், ரசூலுல்லாஹ், அபூபக்கர், உமர். அப்போ இப்படி தான் நாங்கள் அதிகமாக காணலாம். சரி, இப்போ ரெண்டாவது விஷயம் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, வாளி எடுக்கிறாங்க, தண்ணி இறைக்கிறாங்க. தண்ணி இறைக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்களுடைய அந்த இறைப்பில், அதாவது தண்ணி இறைக்கின்ற விடயத்தில் ஒரு சோர்வு காணப்படுகிறது, தஅஃப் என்று சொன்னாங்க. அப்போ அந்த தஅஃப் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவர்களுடைய கண்ணியத்தில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? சரி, ஏன் ஏற்படுத்தாது சொல்லுங்க பாக்க. ஏன் ஏற்படுத்தாது? என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்ல வந்த விஷயம் என்னது? அவருடைய ஹிலாஃபத்தை பற்றி தான் சொல்ல வந்தாங்க. இவர்களுடைய ஆட்சி காலம் குறைவாக இருக்கும். அப்போ ஆட்சி காலம் குறைவாக இருந்ததன் காரணமாக என்ன செய்யும், வெற்றிகளும் குறைவாக இருக்கும். சரி, அது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபகஃபரல்லாஹு லஹு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வார்த்தை எதற்காக வேண்டி பாவிக்கப்பட்டது? அவங்க ஒரு பாவம் செஞ்சாங்களா? பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டதா? இது என்ன வார்த்தை இது அப்படின்னு கேட்டால், பொதுவாக அரபுகளுடைய அவங்களோட வார்த்தை பிரயோகத்தில் இந்த வார்த்தையை அதிகமாக பாவிப்பாங்க. என்ன காரணம் என்று கேட்டால், தனக்கு முன்னால் இருக்கக்கூடியவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி பாவிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் உண்மைக்கு ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? சொல்லலை. அந்த 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 அர்த்தம் கிடையாது. அவரை கண்ணியப்படுத்துவது தான் அதனுடைய நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிறாங்க. ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி காலம் 2 வருடமும் சில மாதங்களுமாக தான் இருந்துச்சு. 2 வருடமும் சில மாதங்களும். இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்லையா, மிக பெரும் ஒரு தலைவர். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே தனது கட்டுப்பாட்டுக்குள், தனது கைக்குள் வைத்துக் கொண்டிருந்த மிக பெரும் ஒரு வீரர். அவருடைய மரணம் இப்ப ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வைத்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம், பெரும் தலைவர் மரணிச்சிட்டாருண்டா அந்த அந்த தலைவருடைய மரணத்தை எதிரிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்களா இல்லையா? இப்ப இவருடைய மரணத்தோடையே எங்களுடைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டோம்னா இஸ்லாத்தை அழிச்சிடலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வரக்கூடிய தலைவர் எவ்வளவு பெரிய சக்தியுள்ள, தைரியமான, உள வலிமை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவராக அபூபக்கர் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிறாங்க. மரணிச்ச உடனே எதிர்பார்க்க முடியாத பிரச்சனைகள் வருது, மிக பெரும் பிரச்சனைகள். அதுல ஒன்று என்னண்டா, இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகின்ற ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்லாத்தை விட்டு வெளியேற போகிறோம், அவங்களோட யுத்தம் செய்வதற்கு தயாராகி வந்தார்கள், யுத்தம் செய்தார்கள். இதொண்டு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் வந்து ஜகாத்து கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். ஜகாத்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதே போன்று உசாமத் இப்னு ஸைத், உசாமாவுடைய படை தயாராக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசமாக சொன்ன செய்தி என்னென்றா, உசாமாவுடைய படை அனுப்பணும்.
இப்ப உசாமாவுடைய படை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இப்பொழுது இந்த படை அனுப்புவதா இல்லையா? சஹாபாக்கள் இடையிலே கருத்து வேறுபாடு வருகிறது. அனுப்புவதா இல்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிலைப்பாடு நின்றார்கள். இப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒரு சாதாரண ஒரு மனிதனால் நிற்க முடியாது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? உசாமாவுடைய படையை நான் அனுப்பியே தீருவேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவில் யாருமே கிடையாது. யுத்தம் நடந்து எங்களுடைய அதாவது உடல்கள் எல்லாம் மதீனாவில் இருந்து கழுகுகள் வந்து மிருகங்கள் வந்து தூக்கி சென்றாலும் நான் என்ன செய்வேன்? அனுப்பித்தான் ஆக வேண்டாம். இப்படி சில நிலைப்பாடுகள் நின்றாங்க. இந்த நிலைப்பாட்டுக்குரிய ஒரு மிக பெரும் ஒரு தலைவராக அபூபக்கர் இருந்தார். சாதாரண ஒரு மனிதர் அல்ல. எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு என்னது ஒரு சாதுவான ஒரு மனிதர், இலகுவான ஒரு மனிதர். அந்த ரெண்டு விஷயத்திலேயும் வந்துச்சு. ஒன்று வந்து தலைமைத்துவம். ஏன்னா உசாமா யாரு? உசாமா வந்து ஒரு சிறிய வயதுள்ளவராக இருந்தார். அப்போ அவர் என்ன செய்வோம், ஆரம்பத்தில் வந்துச்சு அனுப்பாமல் இருந்தால் நல்ல மேண்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, தலைமைத்துவத்தை மாற்றுவோம்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டு பகுதியிலையும் வந்துச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, மாற்றம் ஒன்றும் செய்யலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படை இவரை தகுதி என்று கண்டுதான் தலைவராக வைத்தார்கள். அப்ப இந்த ரெண்டு எல்லா பகுதியையும் வைத்து நான் அனுப்பியாகவே அனுப்புனாங்க. அப்ப இந்த நிலைப்பாடு வந்து இஸ்லாத்தை மேலும் மேலும் வலுப்படுத்தியது. பின்னால வந்தவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு மிக இலகுவான வழிகளை அமைத்து கொடுத்தது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவராக யார் இருந்தாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்பட்டார்கள். சரி, இப்ப இவங்களோட ஆட்சி காலத்துக்கு பின்னால யார் வராங்க? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. இப்ப இவங்க வந்து அப்ப நாங்கள் அந்த கனவு அந்த சம்பவத்தை சொல்லிட்டு போவோமே. இப்ப அவங்க தண்ணி இறைச்சதுக்கு பின்னால யார் வராங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வாளி எடுக்கிறாங்க. அது பெரிய ஒரு வாளியாக மாறுகிறது. அப்ப மாறியதற்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஃபலம் அர அபுகரியன், இவரை போல ஒரு கெட்டிக்காரரையும் இவரை போன்ற ஒரு வீரரையும் நான் காணவில்லை தண்ணி இறைப்பதில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வராங்கண்டா, இவங்களுடைய ஆட்சி காலம் அதிகரிக்கும். ஆட்சி காலம் நீளமாக இருப்பதன் காரணமாக மனிதர்கள் அதிகமாக பயன்பெறுவார்கள். அவர்களுடைய வெற்றிகளும் அதிகரிக்கும். இஸ்லாம் விரிவடையும். இஸ்லாமிய நாடு விரிவடையும். அதே நேரத்தில் அதிகமான நலவுகள் சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து குமியும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு பறந்து காணப்பட்டுச்சுன்னு கேட்டால், கிழக்கு பக்கமாக பார்த்தால் சைனா வரைக்கும் இஸ்லாம் போகிறது, அவர்கள் பிடித்து கொண்டு செல்கிறார்கள். அதே போன்று வடக்கை எடுத்துக்கொண்டால் கஸ்வின் அந்த கடல் வரைக்கும் இவர்களுடைய வடக்கு பக்கமாக விஸ்தீர்ணம் அடைகிறது. அதே போன்று மேற்கு பக்கமாக பார்த்தால் தூனுஸ் வரைக்கும் என்ன செய்கிறது? இஸ்லாம் பரவுகிறது, இஸ்லாமிய ஆட்சி விஸ்தீர்ணம் அடைகிறது. இந்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகரித்தது என்பதை ஒரு சூசகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எமக்கு சுட்டி காட்டினார்கள். ஆகவே இந்த ஹதீஸ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டு பேருடைய சிறப்பையும் சொல்கிறது. அதில் மிகவும் ஆழமாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த அளவோடு நாங்கள் முடித்துக்கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.